நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்குறீங்க பார்த்தீங்களா? அந்த 3 நாய்க்குட்டிய நாங்க கேரளாவுக்கு போற வழியில ஒரு ரோட்ல மழை பெய்யும்போது குளிர்ல நடுங்கிக்கிட்டே பார்த்தோங்க. நானு கோயம்புத்தூர்லேருந்து கேரளாவுக்கு ஒரு மினிஸ்ட்ரிக்கு போறேன். அது முடிச்சுட்டு திரும்பி ஒரு மினிஸ்ட்ரிக்கு கோயம்புத்தூருக்கு நான் சரியான டைமுக்கு வரணும். எனக்கு ரொம்ப சின்ன டைம் தான் இருந்துச்சு. ஒரு குட்டி நாய் இருந்துச்சு. அந்த குட்டி நாய் பக்கத்துல இன்னொரு குட்டி நாய ஏதோ ஒரு வண்டி ஏத்திருச்சுங்க. அது செத்துருச்சு. நீங்க பார்க்குறீங்கல்ல ஸ்க்ரீன்ல, அதுல ஒரு நாய். அத பார்க்கும்போது ரொம்ப பாவமா இருந்துச்சு. ஆனா எனக்கு டைம் இல்ல. வேகமா போயிட்டேன். போனதுக்கப்புறம் மனசுக்குள்ள இப்படி தோணிட்டு இருந்துச்சு. ச்சே! ஜீசஸ் வந்து நல்ல சமாரியன்னு ஒரு அழகான கதைய சொன்னாரு. அதுல எவ்வளோ வேலை இருந்தாலும் இப்படி கஷ்டப்படக்கூடிய ஒரு உயிருக்கு நம்ம உதவி செய்யணும் அப்படிங்கிறத தானே சொன்னாரு. அப்படிங்கிற மாரி மனசுக்குள்ள இருந்துச்சு. திரும்பி வரும்போது எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஆனாலும் நானு தேடிட்டே வந்தேன். ஒரு வேளை அந்த குட்டி நாய் இருக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு வந்தப்போ எனக்கு ஒரு பெரிய ஷாக்கு. என்னன்னா, அந்த ஒரு குட்டி நாய்க்கு பதிலா 3 குட்டி நாய் இருக்குது. அந்த செத்துப்போன நாய யாரோ தள்ளி போட்டுட்டாங்க போல இருக்குது. இத பார்த்தோனே வண்டிய ஓரமா நிறுத்திட்டேன். நேரமானாலும் பரவாயில்லன்னு சொல்லி இந்த குட்டி நாய கொண்டு போய் நானும் ஜார்ஜ் பிரதரும் சேர்ந்து கொஞ்சம் தூரம் உள்ளுக்குள்ள தள்ளி போய் ஒரு சின்ன காட்டுக்குள்ள ஒரு இடத்துல வச்சு, அதுக்கு மேல வந்து தென்னை ஓலைய எடுத்து போட்டு, அதுக்கு ஒரு குட்டி ரூம் எல்லாம் செட் பண்ணி குடுத்துட்டு, திரும்பி நான் மினிஸ்ட்ரிக்கு போனேங்க. ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, கரெக்ட்டான நேரத்துக்கு நான் மினிஸ்ட்ரிக்கு போயிட்டேங்க. அப்புறம் தான் நான் யோசிச்சேன், தேவையுள்ள ஒரு பிராணிக்கு உதவி செய்யும்போது, ஆண்டவர் அத கவனிக்கிறார்ல, என்ன கரெக்ட்டான நேரத்துக்கு கொண்டு வந்துட்டாரு. எனக்கு மனசுக்குள்ளேயும் ஒரு பெரிய நிறைவு இருந்துச்சு. நீங்க கூட அந்த மாரி நெறைய பேத்துக்கு உதவி செஞ்சிருப்பீங்க. அந்த உதவினால உங்க மனசுக்கு ஒரு பெரிய ஆறுதல் வந்திருக்கும். அத ஒரு 4 லைன்ல கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. இத படிக்கிறவங்களுக்கு அது ஒரு பெரிய டெஸ்டிமனியா, பிரயோஜனமா அமையும் இல்லங்க. பிரைஸ் தி லார்ட்.